உங்களை என்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் ஒரு அம்மன். நன்றிக்கு தினமலர் படிப்பில் நம்பர் 1 ஆக வேண்டுமா அப்படின்னு இன்றைக்கி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பெற்றோர்களுடைய கவலை. பசங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அது அடுக்கு ஸ்கூலுக்கு போகுதுங்க வருதுங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு தான் முக்கியமாக இதை பார்க்கணும். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தினம் ஒரு அம்மன். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம். அம்மன் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்காக தினமும் ஒரு அம்மன் இங்கு இடம் பெற்றுள்ளாள். அவளை பற்றி தெரிந்து கொள்வோம். படிப்பில் நம்பர் 1 ஆக வேண்டுமா? படிப்பில் நம்பர் 1 ஆக திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பத்ரகாளி அம்மனை தரிசிப்போம். இந்தியா முழுவதும் 51 சக்தி பீடங்கள் உள்ளன. இதை காளி பீடம் என அழைக்கின்றனர். சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்களை அழிக்க காளியை உருவாக்கினாள் பார்வதி. அவர்களை அழித்த பின்னும் காளியின் கோபம் அடங்கவில்லை. அவளை அமைதிப்படுத்த நினைத்த சிவன் போட்டிக்கு அழைத்தார். இருவரும் சேர்ந்து நடனம் ஆடினர். முடிவில் தன் காலை தூக்கி ஊர்த்துவ நடனத்தை ஆடினார் சிவன். ஆனால் அவளோ அதுபோல நடனம் ஆட முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டாள். சிவனோ அவளுக்கு வரம் ஒன்று தந்தார். இங்கு வரும் பக்தர்கள் உன்னை தரிசித்த பின்னரே என்னை தரிசிப்பர் எனச் சொல்ல அவள் சந்தோஷப்பட்டாள். 8 கைகளுடன் முழங்கால்களை மடக்கி பாதங்களை தரையில் ஊன்றியபடி அமைதியாக காட்சி தருகிறாள் காளி. இங்குள்ள முக்தி தீர்த்தத்தில் நீராடினால் பாவம் போகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வழிபடுவது விசேஷம். காரைக்கால் அம்மையாருக்கு ஆனந்த தரிசனத்தை சிவன் காட்டினார். எப்படி செல்வது? திருவள்ளூரிலிருந்து 20 கிலோமீட்டர். நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. மகிழ்ச்சியாக நடனமாடும் நடனகாளியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை களிநடம் புரியும். நன்றி, வணக்கம்.